தந்தையின் பிணத்தை எரித்து அதுல சோறு சமைக்கிறத விட இது கேவலமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தாயின் பிணத்தை, தந்தையின் பிணத்தை எரித்ததுல சோறு சமைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மிக மோசமான ஆட்சி இன்று தமிழகத்தில் இருக்கின்ற திராவிடியன் மாடல் ஆட்சியின் முதல் குடும்பம். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தயாரிப்பாளர் கிருத்திகா உதயநிதியை மறைமுகமாக விமர்சித்துள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மங்கைங்கிற படத்துக்கு மூலதனம் போட்டது இந்த ஜாஃபர் சாதிக்கு. அது ப்ரொடியூசர் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. எந்த மங்கையோ அந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு குடும்பம் பணம் காசு சம்பாதிச்சிருக்குன்னா தந்தையின் பிணத்தை எரித்து அதுல சோறு சமைக்கிறத விட இது கேவலமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தாயின் பிணத்தை, தந்தையின் பிணத்தை எரித்ததுல சோறு சமைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மிக மோசமான ஆட்சி இன்று தமிழகத்தில் இருக்கின்ற திராவிடியன் மாடல் ஆட்சியின் முதல் குடும்பம். அவங்க உற்பத்தி பண்ணதுதான் மங்கைங்கிற படம். ஆகவே இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சரி, நீங்க மேதகு ஆளுநர் அவர்கள், நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கிற ஒரே பாக்கியம் என்னன்னா ஒரு கற்றறிந்த தேசியவாதி ஆளுநராக இருக்காரு. நீங்க சங்கரன்கோவில்ல மக்கள் ஆர்கனைஸ் பண்றாங்க, பொதுமக்கள் ஏற்பாடு செய்த கூட்டம், போதை ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் மேதகு ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு இன்னி வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் கிடையாது. அவர் என்ன கேட்டாரு? ஆமா, நீங்க கஞ்சா பிடிக்கிறீங்க, இன்னைக்காவது சிந்தட்டிக் ட்ரக் மெத்தபிட்டமின் போன்று சிந்தட்டிக் ட்ரக் இன்னி வரை இந்த 4.5 வருஷத்துல 1 கிராம் தமிழக காவல்துறை கைப்பற்றியது அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க யார் இந்த படித்தவன் மோசமா போனா ஐயோ வென்று போவான் என்று பாரதி சொன்னதை போல தமிழகத்திலே மெத்தபிட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக் வெளியில அவ்வளவு பெரிய அளவில் புழங்கி கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.